ஏல 21 கலர்ஸ் ஆஃப் நம்மளோட இந்த டேபிள் ரோசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு, அதுக்கப்புறம் 4 பர்சுலைன். இது வந்து 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். உங்களுக்கு 25 கலர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கலர் 10 ரூபா வச்சனால 250 ரூபா வந்துடும். 40 ரூபா தான் ஷிப்பிங் பேக்கிங்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு சீட்ஸ் கூட ஒரு கொரியரில் ஷிப்பிங் பேக்கிங் அனுப்புகிறோன்னா மினிமமாக 30 ரூபா வாங்குறாங்க. அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷிப்பிங் பேக்கிங் இன்க்ளூடட் நான் கொடுக்கும்போது ஒரு கலர் வந்து 10 ரூபா கூட வரல. சூப்பர் சான்ஸ் இது, சூப்பர் ஆஃபர் இது. இது வந்து எங்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரை மட்டுமே என்னால் கொடுக்க முடியும். கலர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி டார்க் எல்லோ, லைட் எல்லோ, லெமன் எல்லோ சொல்லுவோம்ல, இன்னும் விரிய கூட இல்லை இந்த கலரு. இது ஒரு மீடியம் எல்லோ, எப்போவுமே சொல்லுவோம் 3 கலர். ஓகே, இது 3 எல்லோ. ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இந்த மாதிரி லைட் ஆரஞ்சில் டார்க் இந்த கிரைன்ஸ் வந்திருக்கும், இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆரஞ்சில் டார்க் எல்லோவில் கிரைன்ஸ், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிற பாருங்கள். லைட் எல்லோவில் கிரைன்ஸ், டார்க் எல்லோவில் கிரைன்ஸ், 2 ஆரஞ்சு. எல்லோன்னு சொல்கிறது வந்து இந்த ஆரஞ்சு தான், ஏன்னா ஆரஞ்சில் பிங்க் கிரைன்ஸும் இருக்குது. இந்த ஒரு லைட் இதுவும் இந்த ஒரு டார்க். ஓகே, இந்த 2 ஆரஞ்சு தானே, ஆரஞ்சில் ஒரு மாதிரி எல்லோ மாதிரி வந்துடக்கூடிய இந்த கிரைன்ஸு பியூட்டிஃபுல். இந்த ஆரஞ்சில் பிங்க், ஆரஞ்சில் ரெட்டுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு கலர். கலர் ஃபைனலாக எண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது ஒரு நல்ல பேபி ஆரஞ்சு, ரவுண்ட் ரவுண்டாக அழகாக பூக்குங்க. இந்த கலர் அவ்வளோ அழகாக பூக்கும். இது ஒரு ஆரஞ்சு. நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க இதில் 21 கலர் வருதான்னு. ஸோ ஆரஞ்சு 4 காமிச்சிச்சு, 3 எல்லோ காமிச்சிட்டோம், 2 கிரைன்ஸில் ஆரஞ்சு, ஒரு லைட் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சில் ரெட்டு காமிச்சோம். இது ஒரு ரெட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல், இங்கே பாருங்கள் என் கை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, மண்ணோட. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது. அது என்னமோ தெரில, மண்ணோட நம்மளுக்குள்ள பாண்டிங் அந்த மாதிரி இருக்குது. போன ஜென்மத்தில் நான் என்னவா பிறந்திருப்பேன்னு தெரில, மண்புழுவாக இருந்திருப்பனோ தெரியல என்னன்ட்டு. ஓகே, இந்த ஒரு கலர் பியூட்டிஃபுல். இந்த ஒரு கலர் பார்த்துக்கோங்க. கலர் எண்ணிக்கோங்க, 3 எல்லோ காமிச்சோம், 4 ஆரஞ்சு காமிச்சோம், ஒரு ரெட்டு காமிச்சோம், இது ஒன்று காமிச்சோம். ஓகே, 9 கரெக்டு தான், 9 தானே. அதுக்கப்புறம் பார்த்தா பீச், லைட் பீச் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் பீச் கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த லைட் பீச் இன்னும் விரிய கூட இல்லை, அப்படியே ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். இது ஒரு லைட் பீச். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஆஃப் அண்ட் ஆஃப்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தா எல்லாத்துலேயும் ஓரளவு நான் இப்போ சில யூடியூபர்ஸ் பார்க்குறேன்னா எல்லோரும் நம்ம சொல்கிற அதே டேர்மை ஃபாலோ பண்ணுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுதான் நான் நினச்சது, நம்மளை பார்த்து நம்மளை முன்னோடியாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஹாஃப் அண்ட் ஆஃப். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஹாஃப் இது இப்படி இருக்கும் ஆரஞ்சு மாதிரி, இந்த பக்கம் ஒரு ஹாஃப் இது இந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் இப்படி மிக்ஸ் ஆகி இப்படியும் வரும்னு பார்த்துக்கோங்களேன். இது ஒரு கலர், ஓகேவா? இது இந்த கலர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பேர் இருக்குது. தமிழிச்சு கார்டன் படிப்பிச்சு அதை உங்களுக்கு விதைக்கணும்னு நினச்சேன்னா செஞ்சுருவேன் நான். பட் என்னென்னா இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் எனக்குன்னு ஒரு கோட் வச்சு என்னோட பாணியில் என்னோட ஸ்டைலில் இந்த கலர்ஸுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிறேன். அதான் ஒரு ட்ரெண்டாக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றப்போ எனக்கு ரியலி ஐம் வெரி மச் ஹாப்பி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் பீச். இப்போ பார்த்திங்கன்னா லைட் பீச் இந்த பக்கம் இருக்குது, தெரியுதுங்களா? லைட் பீச்சு இந்த பக்கம் டார்க் பீச். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷாக ஒரு மாதிரி பீச் கலரில் ஒரு கிரைன்ஸ் அழகாக அப்படி வரும், பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு கலரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாடாமல்லி கலர். ஓகே, வாடாமல்லி கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வாடாமல்லி கலர் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃபோனு, இருங்க பார்ப்போம். அது என்ன வெயில் ஒன்றுமே கண்ணே தெரியலப்பா, 8 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மல்டிபிள் கலரு, மல்டிபிள் பெட்டல். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அவுட்லைன் மட்டும் பிங்க்கு வரும், நடுவில் பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்கும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? நல்ல கலர் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படியே வந்து ஒயிட் மாதிரியே இருக்கும், ஆனால் அவுட்லைன் மட்டும் ஒரு பிங்க் வரும். அழகு கலர் இது, அழகு கலர் இது. இந்த இதில் கூட நல்லா தெரியுதுங்க பாருங்கள், இது ஒரு கலரு. அப்புறம் நம்மளோட ஆஃப் ஒயிட்னா இதை ஹாஃப் ஒயிட்டுன்னு சொல்லலாம், ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி மகரந்தம் நல்லா தெரியும் இதில் இருக்கிறது. இந்த மகரந்தம் இருக்கிறதுல இந்த ஒயிட்டில் வந்து நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் இந்த மகரந்தம் சூப்பராக தெரியும் இதில், பியூட்டிஃபுல்லாக இருக்கா? அதே நம்மளோட பியூர் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகரந்தம் தெரியாது. இது வந்து பியூர் ஒயிட். எப்படி வெள்ளையே டிஃப்ரெண்ட் தெரியுது அதுக்கும் இதுக்கும்? உங்களுக்கு ஆஃப் ஒயிட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இதுதான் ஆஃப் ஒயிட்டு, தெரியுதா? இப்போ ஆஃப் ஒயிட்டு கூட இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒயிட்டை ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இவ்வளோ தூரம் டெடிக்கேஷன், இவ்வளோ கலர்ஸை வீடியோலேயே நான் காமிச்சு இது பண்ணுறேங்க. திரும்ப வந்து கலர் கேட்காதீங்க. 8973385884 வாட்ஸ்அப் நம்பர் 8973385884 இந்த 25 கலர்ஸ் எப்போவுமே அவைலபிள். 21 வந்து இந்த மல்டிபிள் வந்திருக்கும். இது 2 கலர் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் இந்த பிங்க்குப்பா, வேறு லெவல். இந்த அழகி இருக்காங்க பாருங்களேன், அப்பா பிங்க் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த டபுள் கலர், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்
தெரியுதா கலரு? பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆனது இல்லை, பிங்க் மெஜாரிட்டி இருக்கும். இது ஒரு கலர், ஓகே, பிங்க் மெஜாரிட்டி இருக்கும். இது வந்து ஒரு கலர், பியூட்டிஃபுல் கலர். இது அழகாக இருக்கும். ரெட்டு இங்கே வேறு இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரெட்டு. பீச்சும் எல்லோவும் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கலரில் சுருங்கியிருக்கு பாருங்கள். இது நான் சொல்லுவேன் உங்களுக்கு நிறைய தடவை. இது பீச் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு இந்த கலரில். ஃபுல்லாக பீச்சாக ஒரு பக்கம் எல்லோவாக ஒரு பக்கமும் வருது, அதில் மிக்ஸ் ஆகி தான் அந்த இது வருது. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வரும்போது இங்கே பாருங்களேன், வரும்போது செப்பரேட் பண்ணிவிடுவோம். அந்த கலர் வாங்குறீங்கன்னா மேபி ஃபுல்லாக பீச்சாகவும் எல்லோவுமே இருக்க மாதிரியே தோணலாம். பட் ஒரு கட்டத்தில் இந்த வேரியேஷன் வந்து வரும். இதை ஒரு கலர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதில் விளிம்பு மட்டும்தானே ரெட்டு வந்து வருது, பிங்க் வந்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு இது காமிச்சேன்ல அதில். இதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே பின்னாடி இருந்து டார்க்காக பிங்க் வந்து அப்படியே ஷேடு வந்து குறையும். இது வந்து ஒரு கலர் தங்கங்களா, ஓகேவா? அது இல்லாமல் இந்த காம்போ கூட மேபி சிண்ட்ரலா ஆர் சிங்கிள் பெட்டல் பர்ஸ்லைன் ஒரு 4 கலர் வரும். சிங்கிள் பெட்டல் பர்ஸ்லைனுங்கிறது இதுதான். ஒரு பிங்க்கு, ஒரு ஆரஞ்சு, இந்த மாதிரி உள்ள மார்பிள். இது பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயும் வருது, அப்படியே மார்பிளாகவும் வந்து பார்த்திங்கன்னா மாறுது இந்த மாதிரிக்கு. இந்த ஒரு வெரிகேட்டட் வந்து அதில் பிங்க் வரக்கூடியது. இப்படி ஒரு 21 கலர்ஸ் அடுக்கு தான் மெயின். அது இல்லாமல் இருக்க 4மே அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்கும். ஏதாவது ஒரு 4 கலர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட எல்லோலே வந்து அழகாக விளிம்பு மட்டும் பிங்க் வரக்கூடியது. இல்லை இந்த மாதிரி பர்ஸ்லைன் ஒயிட்டில் பிங்க் அழகி அப்படியே லோ இது மாதிரி இருக்கும், ரோஸ் மாதிரிக்கு இருக்கும். இது பியூர் ஒயிட் பர்ஸ்லைன். ஏன்னா பர்ஸ்லைன் ஃபுல்லாக நான் காலி பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இது மேபி ஒரு 5 கலர் 6 கலர் கூட எக்ஸ்ட்ரா வரும். இல்லைனா இது மினியேச்சர் ரோஸ், உங்களுக்கு தெரியும், ரோஸ் கலரில் மினியேச்சர் பிங்க் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பாருங்களேன், அவ்வளோ அழகுங்க. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த கலர் டோட்டல் இந்த 25 கலர். இதில் ஒயிட் மெஜாரிட்டி இன்னும் காமிக்கலப்பா, இருங்க வரேன். இதுதான் அந்த ஒயிட் மெஜாரிட்டி. முதல்ல பிங்க் காமிச்சல, அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மெஜாரிட்டி இருக்குது, பிங்க் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் அழகாக இருக்கும், பூக்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக 21 அந்த எல்லோ பீச்சை சேர்த்து 22 கலரே வருது. பட் 21 தான் நான் கணக்கில் எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் 4. இதுதான் 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். டியரா வெரைட்டியோட காம்போ வந்து நெக்ஸ்ட் இதில் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். இவங்க தான் டியராங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து வரக்கூடிய இது நேரோவில் ப்ராட் பெட்டல் இந்த சிங்கிள் வந்துடுறதுக்குள்ள இதுதான். இதில் என்ன அதிசயம்னா பாருங்கள், ஒரு இது மட்டும் இப்படி அடுக்காக இப்படி வந்துட்டுருக்குது. இப்படி தான் கலர் அதுக்குள்ளே பாலினேட் ஆகி மாறும் போலப்பா. இல்லை அதே காம்பினேஷன் தான், பட் அடுக்காயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல். இந்த டியரா தான் இது 1. அதுக்கப்புறம் இந்த ரெட்டு டியரா இருக்குதுல்ல, இது வந்து 2 ரெட்டு டியரா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரெட்டு டியரா தான் 2வது சொன்னேன் நான், இது ஒரு டியரா சொன்னேன், ஓகேவா? டியரா பார்த்தினா அந்த கலர் உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன். இதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போ 3வது இது காமிக்கிற டியராக்குன்னு சொல்லி. இது ஒரு 3வது கலர். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது இது பார்த்திங்கன்னா ஒயிட் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள நவாப்பழம் இருக்கும். இது ஒரு 4வது கலரு. இது ஒரு டியரா ஃபுல் இது வரும் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், உள்ள எல்லோவும் இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. 5. இது ஒரு எல்லோ சூப்பராக இருக்குது பாருங்கள், 6. அப்புறம் இது ஒரு டார்க் எல்லோ ஒன்று தெரியுதுங்களா, டார்க் எல்லோ 7. அதுக்கப்புறம் இது ஒரு சாண்டல் மாதிரி வரும், ஓகேவா? இது 1 8. இந்த பிங்க் இப்போ விரிஞ்சிடுச்சு 9. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ, இது வந்து பி காம்போ சொல்கிறேன், பியூட்டிஃபுல் ஜம்போ. இது வந்து வந்துடும் உங்களுக்கு 10. இந்த ஒயிட் ஜம்போ ஒன்று 11. ஒயிட் ஜம்போ 11. இந்த 11 காமிக்கிறேன்லப்பா, டியரா 9 ப்ளஸ் இது 2. அப்புறம் நம்மளோட ஜுவல் தங்கம் இருக்குல்ல, இவங்க இருப்பாங்க. இது வந்து ஒரு டசன் 12 கலர்ஸ் வந்துருச்சு. இது கூட பர்ஸ்லைன் வந்து ஒரு 4-5 கலர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு விடுவேன் நான். அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், பியூட்டிஃபுல் கலர் பர்ஸ்லைன் வந்து வரும். இதெல்லாம் சேர்த்து 380 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். இது வந்து பி காம்போ. ஏ காம்போ அடுக்கு ப்ளஸ் 4 பர்ஸ்லைன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 12 + 4 5 பர்ஸ்லைன் வரும். இதுதான் 290 அண்ட் 380. இதுதான் ஏ அண்ட் பி கலருக்கு. இதுதான் வீடியோ தங்கங்களா, பார்த்துக்கோங்க. பேர் ஒரு அட்ரஸ் கொடுத்தா ரொம்ப 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 சந்தோஷம். தயவுசெய்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கடன் புக்குன்னு அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் கலர் எடுக்க வரேன் அப்படின்னா எனக்கு கலர் எடுக்கிறதுக்கு மட்டுமே மினிமமாக சொல்கிறேன், எனக்கு வந்து 1.5 hours to 2 hours ஆகும் மினிமமாக. அந்த கலர் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் வந்து பேக் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் தானே, அத்தனை பேத்துக்கும் நான் பேப்பர் வச்சு ஒரு கலரையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த கலரை போட்டு ரோல் பண்ணி காம்போ ஏர் கேட்டால் பி ஆர் கேட்டால் ஏயும் பியும் சேர்த்து யார் கேட்டால் 2க்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். 2 காம்போவும் சேர்த்து வாங்குகிறோம் சிஸ்டர், ஷிப்பிங் சார்ஜஸ் கம்மி பண்ணுவீங்களான்னு கேட்டால் நோவே.
ஏன்னா எங்களுக்கு வந்து பாக்ஸ் சைஸுக்கு அந்த வீட்டுக்கு தான் வந்து காசே பார்த்துக்கோங்க. அதனால் ஷிப்பிங் சார்ஜஸும் நான் பேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு கலர் 10 ரூபா கூட வரல. பட் டியரால் ஏன் இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப 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 கஷ்டம். அதனால் நான் யாரையும் கம்பல் பண்ணல. இதுதான் என்னோடய ப்ரைஸு. நான் உங்களுக்கு இதை சொல்லி தான் வந்து கொடுக்குறேன். இதை விட விளக்கமாக எங்கேயாவது வீடியோஸ் இருந்ததுன்னா இப்படி பண்ணுங்க சிஸ்டர், இது விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பண்ணி இன்னும் டவுட்ஸ் வருது. கலர்ஸ் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. மெயின் ஸ்டெம், திக் மெயின் ஸ்டெம் தான் எனக்கு கணக்கு. சைடில் இருக்க பிரான்ச்சஸ்லாம் கணக்கே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து நான் ஒரு மெயின் ஸ்டெம் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா நிறைய தடவை சொல்லிட்டேன்ப்பா. இதை இப்படி ஒரு மெயின் ஸ்டெம் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்குதுல்ல, இது வந்து ஒரு ஸ்டெம் தான் தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஆளுங்க வந்து தமிழ்ச்சி கார்டனுக்கு வரவே வேண்டாம் என்ன கேட்டால். தயவு செய்து இந்த இருக்குதுல்ல 10 சென்டிமீட்டரில் இது 1, இது 2, அதுக்கப்புறம் இந்த 1 3, 10 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். 1 5 ரூபா, 3 15 ரூபா, இந்த ரேட்டுக்கு தரோம் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. தமிழச்சி கார்டனில் அது மாதிரி வராதிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மெயின் ஸ்டெம் இருந்தால் போதும். தரையில் இப்படி ஊண்டி வச்சிங்கன்னா காடு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதுதான் தமிழ்ச்சி கார்டன். நான் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதுவாக இருக்கட்டும், ரெயின்லியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் அர்த்தமுள்ள வேலையை பண்ணணும்னு நினைக்கிறேன். பேரளவில் ஃபோட்டோ போட்டுட்டு படம் காட்டுற வேலை தமிழ்ச்சி கார்டனில் கிடையாது. திரும்ப சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து கோச்சுக்கிறதுனாலையும் வேலை கிடையாது. கால் பண்ண வேண்டாம், மெசேஜஸ் மட்டும் வைங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பேமெண்ட் போட்டதுலேருந்து 7 to 10 days எடுத்துக்குவேன் நான் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு. மேபி நெக்ஸ்ட் டே கூட பண்ணலாம். ஆனால் சீதோஷன் நிலை இருக்குது, என்னோட உடல்நிலை இருக்குது, சாட்டர்டே சண்டே லீவு, இல்லை கவர்மெண்ட் ஹாலிடே, இடையில வந்து கொரியர் லீவு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் என்னால் பண்ண முடியாது. 7 to 10 days நான் எடுத்துக்கிறேன். அப்படி இருந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணலை, உங்களுக்கு வரல மெசேஜ் அப்படின்னா தயவுசெய்து எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் பேர் ஊர் கொடுக்காமலே சில பேர் சேவ் பண்ணுவேன். எப்படி சேவ் பண்ணுவேன்னா நோட்டில் எழுது. ஆனால் எனக்கு யாருன்னே தெரியும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் விட்டே போயிடும். தயவுசெய்து எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? ஹாப்பி கார்டனிங்.